இவ்வாண்டின் முதல் காலாண்டில் நாட்டிற்கு 7.5 மில்லியன் சுற்றுப்பயணிகள் வருகை. மருத்துவமனையில் மலாய்க்கார இளைஞருக்கு இந்திய பெண் உணவூட்டும் காணொளி வைரல். சலாயாங் பேரங்காடியில் பெண் மானபங்கம், போலீஸ் விசாரணை. ஜோஹர் பாருவில் வைப்புத் தொகை மோசடி திட்டத்தில் நிறுவன இயக்குனர் 1.2 மில்லியன் ரிங்கிட் இழந்தார். டென்மார்க் பிரதமர் ஆடவனால் தாக்கப்பட்டார். இவ்வாண்டின் முதல் காலாண்டில் கிட்டத்தட்ட 7.5 மில்லியன் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் மலேசியாவுக்கு வருகை புரிந்துள்ளதாக சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார துணை அமைச்சர் கைருல் ஃபிர்டௌஸ் அக்பர் கான் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் மாதத்திற்கிடையே 4.3 மில்லியன் சுற்றுப்பயணிகள் மலேசியாவுக்கு வருகை புரிந்துள்ளனர். இந்த எண்ணிக்கை இவ்வாண்டு இதே காலகட்டத்தில் 5.8 மில்லியனாக உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். இவ்வாண்டு நாட்டிற்கு வரும் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என 2024ஆம் ஆண்டுக்கான மலேசியாவின் மாபெரும் விற்பனை பெருவிழாவை தொடக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது கைருல் கூறினார். ரிங்கிட் நாணயத்தின் மதிப்பின் வீழ்ச்சியினால் சுற்றுலா தொழில்துறை அதிகமான சுற்றுப்பயணிகளை கவர முடியும் என்பதோடு அவர்களது செலவிடும் சக்தியும் அதிகரிக்கும். இவ்வாண்டில் 27.3 மில்லியன் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை கவரும் இலக்கின் மூலம் நாட்டிற்கு 102.7 பில்லியன் ரிங்கிட் வருமானம் கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மலேசியாவிற்கு 2,14,1846 வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் வருகை புரிந்தனர். அவர்களில் பெரும்பாலானோர், அதாவது 8.3 மில்லியன் சுற்றுப்பயணிகள் சிங்கப்பூரைச் சேர்ந்தவர்கள் ஆவர் என கைருல் விவரித்தார். பிரதான மின் விநியோக பெட்டியில் ஏற்பட்ட கோளாறினால் கோத்தா திங்கி மாவட்டத்தில் உள்ள லடாங் நாம்ஹேங் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த 39 மாணவர்கள் வகுப்புக்கு வெளியே நடைபாதை பகுதியில் அமர்ந்து படிக்க வேண்டிய சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இப்போதைய வறட்சியினால் மாணவர்களில் சிலர் குமட்டல் மற்றும் தலைச்சுற்றல் பிரச்சினைக்கு உள்ளானதால் வீட்டிலேயே இருந்து படிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டனர். இப்பள்ளியில் மின்சார கோளாறு பிரச்சினை பல ஆண்டுகளாக நீடித்து வந்தாலும் இம்முறை தொடர்ந்து 4 முறை மின்சார கோளாறு ஏற்பட்டதாக பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவரான எஸ் பிரியலதா கூறியதாக உள்ளூர் ஆங்கில பத்திரிகை ஒன்று தெரிவித்திருக்கின்றது. 1965ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பள்ளியில் ஒரு பிளாக்கில் உள்ள வகுப்பறைகள் மட்டுமே போதுமான மின்சார விநியோகத்திற்கான கொள்ளளவை கொண்டுள்ளது. பல ஆண்டு காலமாக மின் இணைப்பு மாற்றப்படவில்லை. 2க்கும் மேற்பட்ட பிளாக்குகள் நிர்மாணிக்கப்பட்டது மற்றும் இதர வசதிகளினால் தற்போது மின் கோளாறு பிரச்சினை ஏற்படுகிறது. ஒவ்வொரு முறையும் மின் கசிவு ஏற்படும் போது குறைந்தது 1 மணி நேரத்திற்கு மின்சார விநியோகத்தில் பிரச்சினை ஏற்படுவதால் ஒவ்வொரு முறையும் மின் தொழில்நுட்பாளர் ஒருவர் சரி செய்ய வேண்டியுள்ளது. எனினும் செவ்வாய்க்கிழமையன்று பிரதான சுவிட்ச் பெட்டியில் ஏற்பட்ட பாதிப்பினால் ஒட்டுமொத்தமாகவே மின்சார விநியோகம் செயலிழந்ததாக அவர் கூறினார். அதிக வெப்பமாக இருப்பதால் வகுப்புக்குள் உட்கார்ந்து பயில்வது மிகவும் சிரமமாக இருந்ததால் வகுப்பறைக்கு வெளியே நடைபாதையில் மாணவர்கள் அமர்ந்து படித்ததை காண்பது மிகவும் கவலையாக இருந்ததாக பிரியலதா தெரிவித்தார். பல முறை இந்த விவகாரம் குறித்து மாவட்ட கல்வித்துறை, பொதுப்பணித்துறை, தெனாகா நேஷனல் மற்றும் தோட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. செவ்வாய்க்கிழமையன்று தோட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்த தொழில்நுட்பாளர் மின் விநியோக பெட்டியில் ஃபியூஸ் மாற்றியதால் தற்காலிகமாக மின் விநியோகம் கிடைத்தது. எனினும் இது தற்காலிகமான ஏற்பாடுதான். கடந்த ஆண்டு பெற்றோர் ஆசிரியர் சங்கம் 6000 ரிங்கிட் செலவு செய்து பழுது பார்க்கும் வேலைகளை செய்த போதிலும் அந்த பிரச்சினைக்கு முழுமையாக தீர்வு காண முடியவில்லை. எவராவது மின் விநியோக பிரச்சினைக்கு தீர்வு கண்டால்தான் மாணவர்கள் பொருத்தமான சூழ்நிலையில் பயில்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்த முடியும். இந்த நெருக்கடியை தீர்ப்பதற்கு நீண்ட கால அடிப்படையிலான தீர்வு தேவை. ஒட்டுமொத்தமாகவே பள்ளியின் மின் இணைப்பை புதிதாக மாற்ற வேண்டும். இதற்கு பெரிய அளவில் ஒதுக்கீடு தேவைப்படுவதாகவும் பிரியலதா தெரிவித்தார்.
நோயினால் அவதிப்படும் நோயாளிகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு உதவும் சக மலேசியர்களின் அன்பும் ஆதரவும் இன சமய வேறுபாடுகளை கடந்து மேலோங்கியுள்ளது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நாட்டில் பல பகுதிகளில் அவ்வப்போது அடிக்கடி நடைபெற்று வருகின்றன. அண்மையில் ஜோஹர் பாரு சுல்தானா அமினா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மலாய்க்கார இளைஞருக்கு 63 வயது அஞ்சலா தேவி தாய் அன்போடு உணவு ஊட்டும் காணொளி வைரலானதை தொடர்ந்து அவரது மனிதாபிமானத்தை நெட்டிசன்கள் பலர் பாராட்டியுள்ளனர். தனது உறவினர் ஜெய்சங்கர் மாரடைப்புக்கு உள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அவரை பார்ப்பதற்காக லார்கினைச் சேர்ந்த அஞ்சலா மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்போது அந்த வார்டிலுள்ள மலாய்க்கார இளைஞரை பார்ப்பதற்கு அந்த நேரத்தில் எவரும் வரவில்லை. உணவு உட்கொள்ளாமல் படுக்கையிலேயே இருந்ததால் அவருக்கு உதவும் மனப்பான்மையில் உணவு ஊட்டிவிட்டதாக அஞ்சலா தேவி தெரிவித்தார். அந்த இளைஞனும் மாரடைப்புக்கு உள்ளானதால் சொந்தமாக உணவு உட்கொள்ள முடியாமல் இருந்ததால் தாம் உதவியதாகவும் அப்போது அவர் கண்ணீர் விட்டது தமக்கு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் அஞ்சலா தேவி கூறினார். இதனிடையே தமது அத்தையின் மனிதாபிமானத்தால் கவரப்பட்டதால் சக மலேசியருக்கு உணவு ஊட்டும் அந்த காட்சியை காணொளியாக பதிவு செய்ததாகவும் அந்த காணொளிக்கு அதிகமானோர் பாராட்டு தெரிவித்திருப்பதால் தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவரது உறவினரான ஜமுனாவதி தெரிவித்தார். Just watch me! Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. ஸ்லாயாங்கில் உள்ள பேரங்காடி ஒன்றில் அடையாளம் தெரியாத ஆடவர் ஒருவரால் தாம் மானபங்கப்படுத்தப்பட்டதாக பெண் ஒருவர் கூறியுள்ளார். செவ்வாய்க்கிழமை என்று நடைபெற்ற அந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட உள்நாட்டைச் சேர்ந்த 30 வயது அந்த பெண்ணிடமிருந்து புகார் பெறப்பட்டதாக செந்துல் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஹமாட் சுகார்னோ முகமது ஜஹாரி தெரிவித்தார். குற்றவியல் சட்டத்தின் 354வது விதியின் கீழ் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அதோடு இச்சம்பவம் குறித்து அந்த பேரங்காடியின் ரகசிய கண்காணிப்பு கேமராவில் பதிவான அந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானது. 2020ஆம் ஆண்டில் அறிமுகமான ஒருவரின் ஏற்பாட்டிலான வைப்புத் தொகை திட்டத்தில் கவரப்பட்டு அத்திட்டத்தில் இணைந்த தனியார் நிறுவன நிர்வாகி ஒருவர் 1.2 மில்லியன் ரிங்கிட்டை இழந்திருக்கின்றார். தனது சேமிப்பை இழந்த உள்ளூரைச் சேர்ந்த அந்த ஆடவர் ஒருவர் இது குறித்து ஜூன் 5ஆம் தேதி போலீசில் புகார் செய்ததாக ஜோஹர் போலீஸ் தலைவர் எம் குமார் தெரிவித்தார். நிதி நிறுவனத்தில் வேலை செய்து வந்த தமக்கு அறிமுகமான ஆடவர் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியதாகவும் நிதி நிறுவனம் நிர்வகித்த இத்திட்டத்தில் கூடுதல் வருமானம் கிடைக்கும் என உறுதியளிக்கப்பட்டதை தொடர்ந்து அதில் முதலீடு செய்ததாகவும் பணத்தை இழந்த அந்த ஆடவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 1.8 மில்லியன் ரிங்கிட் மதிப்புடைய பல்வேறு காசோலைகளை அந்த நபரிடம் ஒப்படைத்ததாகவும் வைப்புத் தொகையின் லாப ஈவு தொகையை மீட்பதற்கு இம்மாதம் விண்ணப்பித்த போது அந்த நபர் பல்வேறு காரணங்களை கூறியதால் தாம் மோசடிக்கு உள்ளானதை உணர்ந்து போலீசில் புகார் செய்துள்ளார். இதனிடையே அதிக வருமானம் கிடைக்கும் என கூறும் முதலீட்டு திட்டங்களை நம்பி ஏமாந்துவிட வேண்டாம் என பொதுமக்களை கமிஷனர் குமார் கேட்டுக்கொண்டார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. கோப்பன்ஹேகன் சதுக்கத்தில் டென்மார்க் பிரதமர் மேரி ஃப்ரெடிக்சன் ஆடவன் ஒருவனால் தாக்கப்பட்டார். அந்த சம்பவம் தொடர்பில் ஃப்ரெடிக்சன் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானதாகவும் எனினும் இதனைத் தொடர்ந்து மேல் விவரங்கள் எதனையும் அவர் வெளியிடவில்லை எனவும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்தது. கோப்பன்ஹேகனில் குல்ட்ரோபர்ட்டில் வெள்ளிக்கிழமை பிரதமரை தாக்கிய ஆடவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை மணி 6 அளவில் பிரதமர் மெட்டே ஃப்ரெடிக்சன் தாக்கப்பட்டதை தாங்கள் பார்த்ததாக இரு சாட்சிகளான மேரி அட்ரியன் மற்றும் என்னா ராவின் தெரிவித்ததாக பிடி பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. எதிரே வந்த ஆடவன் ஒருவன் மேட்டே ஃப்ரெடிக்சன் தோளில் கை வைத்து வேகமாக தள்ளியதால் அவர் ஓரமாக விழுந்ததை அந்த இரு பெண்களும் கூறியுள்ளனர். அவரை தள்ளிய மெல்லிய உருவம் கொண்ட அந்த ஆடவன் உயரமாக இருந்தான் என்றும் அங்கிருந்து தப்பியோட முயன்ற போது பிரதமரின் மெய்காப்பாளர்கள் அவனை விரட்டி பிடித்தனர் எனவும் கூறப்பட்டது.